எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான மேக்ரோனி பாஸ்தா ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எந்த சாஸும் இல்லாமல் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், வெங்காயம், கேரட், உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரே கடாயிலே பண்ண போகிறேன். தனியாக வேக வச்சு எடுத்து பண்ணாமல் ஒரே கடாயிலே பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலாக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இதில் இன்னுமே தண்ணி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாமல் மேக்ரோனி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எந்த சாஸுமே ஆட் பண்ணலை, இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.